ஒரு ஜாதகர் பிறந்த கிழமை வைத்து அவருக்கான வாழ்க்கையில் என்னெல்லாம் அவர் கோத்ரூ பண்ணிட்டு இருப்பார், அவர் எப்படிப்பட்ட மனிதர், அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அவர் எல்லாம் பண்ணா வெற்றிங்கிறத சொல்ல முடியுங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப அது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கிழமை. ஆனால் உண்மை என்னென்னா ஞாயிறு தான் வாரத்தின் தொடக்கம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆளுமை பண்போடு இருப்பாங்க. கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும். வேற எந்த சௌகரியங்களுக்காகவும் தன்னுடைய தன்மானத்தை விட்டுத்தர மாட்டார்கள். வணக்கம். ஒரு புது சீரீஸாக நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கிழமையில பிறந்திருப்போம் இல்லைங்களா? இந்த கிழமைகள் ஒருத்தருடைய ஜாதகத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்குதுங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜாதகத்துல என்ன கிழமையில பிறந்தோம், எந்த தேதியில பிறந்தோம், என்ன திதி, என்ன ராசி, நட்சத்திரம், லக்னம், என்ன யோகம், இப்படி இந்த ஜாதகன்ற அந்த ஒரு புத்தகத்தோடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லுமே அந்த ஜாதகரை பற்றிய தகவலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நீங்க எதை வச்சு வேணாலும் 1 மணி நேரம் அந்த ஜாதகர்கிட்ட அவரை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஆமான்ற வார்த்தை தவிர எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஜாதகம்ன்றது அவ்வளவு துல்லியமா இருக்கும். முறைப்படி ஜாதகத்தை கற்று தேர்ந்த எந்த ஒரு ஜோதிடராலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்செப்டை வச்சு மட்டுமே மொத்த ஜாதகத்தையும் அப்படியே வாசிச்சிட முடியுங்க. அப்படி ஒரு ஜாதகர் பிறந்த கிழமை வைத்து அவருக்கான வாழ்க்கையில் என்னெல்லாம் அவர் கோத்ரூ பண்ணிட்டு இருப்பார், அவர் எப்படிப்பட்ட மனிதர், அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அவர் எல்லாம் பண்ணா வெற்றிங்கிறத சொல்ல முடியுங்க. கிழமைகளை பற்றி சொல்லணும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். பட் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் அதில் நிறைய இருக்கு. முதல் விஷயமா ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஞாயிறுலேருந்து தான் கவுண்ட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த ஆண்கள், பெண்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள், அவங்களுக்கு எதை செஞ்சால் வெற்றி, எதை செய்யணும், செய்யக்கூடாது, இப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஒரு அனாலிசிஸை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப அது சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கிழமை. அப்போது நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டே அப்படின்ட்டு. இது அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனால் உண்மை என்னென்னா ஞாயிறு தான் வாரத்தின் தொடக்கம். சாட்டர்டேவை தான் வீக்கெண்டுன்னு சொல்கிறோம். அதான் உண்மை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆளுமை பண்போடு இருப்பாங்க. சூரியன் அப்படிங்கிறது தான் ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன். இப்போ இந்த சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்னா சொல்லுன்னு கோவம் வந்துருங்க. ஒரு சொல் தாங்க மாட்டாங்க, ஒரு சொல் பொறுக்க மாட்டாங்க. எப்படி நீ சொல்ல போச்சு என்னைய, வாயம் மூடு, தெரியுமா உனக்கு என்னை இப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்னு நாம திருப்பி அவங்களை பேச முடியாது, பேசவும் அனுமதிக்க மாட்டாங்க. அதே போல அவங்களுக்கு இடம் பொருள் ஏவல் பார்க்காம கத்திடுவாங்க, திட்டிடுவாங்க. அதுக்காக இவங்க ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப கத்தக்கூடியவங்க, ஒரு சண்டைக்காரங்க அப்படின்னு அந்த கேட்டகரியிலும் நம்ம அந்த ஒரு சிறு வட்டத்திலையும் அவங்களை அடைச்சிட முடியாது. இவங்க அளவுக்கு தாராள குணம் யார்ட்டும் இருக்காதுங்க. இவங்க செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க பயங்கரமா. செய்யக்கூடாதுன்னா நீ யாரோ எவரோ. அதாவது எப்படின்னா 2 எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. ஒருத்தர் மேல அன்பை கொட்டணும்னா கொட்டிடுவாங்க, அள்ளி தரணும் அள்ளி கொடுத்து தனக்கு எது இருக்கா இல்லையான்னு கூட பக்கம் கொடுத்துருவாங்க. அதே போல ஒருத்தர் வெறுத்துட்டா முழுவதுமா வெறுத்துருவாங்க. வேண்டாம், எனக்கு தேவையில்லை, நீ யாரோ எவரோ. ஒரு தடவை கால் பண்ணுவாங்க, ஒரு தடவை மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த கால் அட்டன் பண்ணப்படலை, அந்த மெசேஜ் பார்க்கப்படலை அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. நான் கால் பண்ணி அவன் எடுக்கலை, அவன் நம்பர் எனக்கு வேண்டாம், அவன் உறவே எனக்கு வேண்டாம், நான் மெசேஜ் பண்ண 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் பார்க்கல, வேண்டாம், தேவையில்லை, நீ இல்லைன்னா எனக்கு என்ன. இது எப்படின்னா தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சொந்தக்காரன், ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு, பக்கத்து வீட்டுக்காரன், எவன்ட்டையும் இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது தன்மானத்தின் உச்சம், சுயமரியாதையின் உச்சம். அது எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் சரி, அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்கள்கிட்ட 10 ரூபா பாக்கெட்ல இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு மான மரியாதை, சுயமரியாதை, சூடு சொரணை தான் முக்கியம். சில நேரம் என்ன ஆகும்னா உழைப்பின் சிகரம் தான், அவங்க உழைச்சிடுவாங்க. அந்த காசு கூட, அதுக்கு உழைப்புக்கான அந்த காசு கூட அவனா நம்மளை மதிச்சு மதிப்போட தரணும் எதிர்பார்ப்பாங்க. நம்மளை ரொம்ப ஹர்ட்டிங்காக பேசிட்டேன்னா உன் காசு வேணாம், ஒன்றும் வேணாம், உனக்கு நான் இலவசமாக நான் உழைச்சி கொட்டினா நினச்சிக்கிறேன்டா, போடா கடவுளே என் பக்கம், உனக்கு நான் தான் பிச்சை போட்டிருக்கேன், அப்படி பேசக்கூடியவங்க. ஐயோ இந்த காசை வாங்காமல் வர்றமே, வீட்டில் போய் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அந்த இடத்துல பிளாஸ்ட். வீட்டில் கூட சொல்லிக்கிறோம், இங்கே பாரு நான் உழைச்சேன், அவன் ஒரு மாதிரி பேசிட்டான், நான் தூக்கி போட்டு வந்துட்டேன். என்னங்க உழைச்சிட்டு காசு வாங்காமல் வர்றீங்களே, என்னம்மா உழைச்சிட்டு இப்படி காசை வாங்காமல், அதுக்காக போய் நான் நின்றுட்டு இருக்க முடியாது. அவன் எனக்கு பிச்சையாக போடுறான், நம்ம உழைச்சிருக்கோம் அதுக்கே தரலாம, அவன் தான் குற்றவாளி, நான் குற்றவாளி இல்லை, நான் சிவன் அப்படின்ட்டுருவாங்க. சிவனுடைய குணங்கள் இருக்கும். தகிக்கும் வெப்பம், டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இவங்க கோபம்னு சொன்னோம் இல்லையா, இங்கே தான் குணம் இருக்கும். டக்குன்னு அழுதுருவாங்க, ரொம்ப எளிதாக அவங்கள அழ வச்சிடலாம். ஏன்னா ஒரு குழந்தை போல தான் அவங்க மனசு. கோவப்பட்டுட்டாங்கன்னா உள்ள எதுவுமே இருக்காது இல்லையா. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேச தெரியாது, நடிக்க தெரியாது, நாடகம் போட தெரியாது, டிராமா பண்ண தெரியாது, பொய் பேச தெரியாது, பொய் பேச வராது, சூசகமா நயவஞ்சகமா ஐஸ் வைக்க தெரியாது, ஜால்ரா அடிக்க தெரியாது, ஐயா சாமின்னு சொல்ல தெரியாது, கூள கும்பிடு போட தெரியாது, பிறர் காலை வருடி வாழ்றதுக்கான அந்த வாய்ப்பே இவங்ககிட்ட இல்லைங்க. 2வது உஷ்ணம் சார்ந்த உடம்புங்க. உஷ்ணம், ஞாயிறுனாலே சூரியன், சூரியன்னாலே சூடு. இவங்களுடைய மண்டையும் சூடு, உடம்பும் சூடு, உஷ்ணம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகள் இருக்குங்க. பிடித்த உணவுகள் அதிகமாக சாப்பிட
சாப்பிட முடியாதுங்க. வயிறு வலிக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும், அடிக்கடி ரெஸ்ட் ரூம் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். இவர்களுக்கு அந்த உட்கார்ந்து எந்திரிச்சாங்கன்னா அந்த இடம் அப்படி கொதிக்கும். இதெல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவங்க நினைப்பாங்க ஒரு நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்குதா அப்படின்னு. அதே போல இவங்க கிட்ட உன்னால முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன். கோவத்தை அவங்க வெளிப்படுத்துற விதமே வேற மாதிரி இருக்கும். வார்த்தைகளால் வெளிப்படுத்துறதை தாண்டியும் அவங்க செயலால் செஞ்சுருவாங்க. என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டியா நீ? ஏன்னா இவங்க கிட்ட அந்த ஏவல் பண்பு இருக்கும். ஏவுறது, நீ அதை செய், நீ அதை செய் அப்படின்னு அந்த மேனேஜர் வேலை பண்ணுவாங்க, சூப்பர்வைசர் வேலை பண்ணுவாங்க, டீம் லீடர் வேலை பண்ணுவாங்க. தான் பண்றதை விட மற்றவங்க செய்ய வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். செய்யவும் வைப்பாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் எதிர்த்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன சொல்றது, நான் உனக்கு செய்ய தெரியுமா, இது உனக்கு செய்ய தெரியாது, நீ சும்மா சொல்ல போச்சா, உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டா அந்த வீம்புக்குன்னு அவங்க முன்னாடி செஞ்சு காட்டிடுவாங்க. ஒன்று சொல்லி பார்ப்பாங்க, இல்லை ஒன்று கேட்டு பார்ப்பாங்க, சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெஸ்பாண்ட் பண்ணலைனாலே அவங்களால தாங்கிக்க முடியாது. நான் கேட்டேன், நான் ஒரு விஷயத்த சொன்னேன், ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படியா அப்படின்ட்டு அவங்க என்ன உதவியை கேட்டாங்களோ இல்லை என்ன விஷயத்த சொன்னாங்களோ அதை அவங்க கண்ணு முன்னாடி செஞ்சிருவாங்க. அதே போல் இவங்க கிட்ட ஒரு உயர்ந்த பண்பு இருக்கும். என்னன்னா மற்றவர்களை ஆதரிக்கும் பண்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு, அந்த பப்ளிக் சர்வீஸ். பெரும்பான்மையான ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எல்லாருமே ஒன்று அரசு துறையில் இருப்பாங்க, அரசாங்க வேலையில் இருப்பாங்க, இல்லை அரசாங்கத்தோட நெருங்கி தொடர்பில் இருப்பாங்க, இல்லை விஐபிகள் தொடர்பு இருக்கும். இவங்களே ஒரு விஐபி தான் வச்சுக்கோங்களேன். எவனுக்கும் நான் வந்து குறைஞ்சவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. மடன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அப்படி அயன் பண்ண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இல்லை அவங்க எந்த தொழில் இருந்தாலும் சரி என்னடா அப்படின்னு இருப்பாங்க. இது காசையும் தாண்டி இவர்களுக்கு காசு பணமா இல்லை மரியாதையான மரியாதை அதை டிக் பண்ணுவாங்க. காசு வருங்க, அது பார்த்துக்கலாம். காசுக்காண்டி ஒருத்தர் போய் நிற்க முடியாது. ஒருத்தர் கடன் வாங்கினா கூட ரைட் ராயில போய் கடன் வாங்குறது சொன்னபடி கொடுக்கக்கூடிய அந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்கும். நீ என்ன சொன்ன, ஒரு மாதத்தை நான் திருப்பி தரேன் தான் சொல்லியிருக்கேன், இப்போ மாதம் ஒன்றா ஆயிடுச்சா, இல்லை அதுக்குள்ளே ஏன் கேட்குறேன் போ. இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் கொடுத்தவரே இவங்க எதிர்த்து பேசக்கூடிய வல்லமை இவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா அதில் கரெக்டாக இருப்பாங்க. நான் 30 தரேன்னு சொன்னேன், எனக்கு தேதி 26 தான் ஆகுது, இன்னும் 4 நாள் இருக்குது, 30 உன் பணம் உன் கைக்கு வரல, நான் தரலைன்னா என்ன என்னன்னு கேளுன்றுவாங்க. சொன்னபடியே கொடுத்துருவாங்க. அப்போ அவர் மதிச்சுதானே ஆகணும். நான் உச்சகட்டமாக அவங்களுடைய அந்த சிக்கலான நேரத்தில் கூட தன்னுடைய கம்பீரத்தை விட்டு தர மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா எவனும் நம்மளை வந்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இன்னொருத்தட்ட கை கட்டி வேலை பார்க்கறது ரொம்ப சிரமங்க. பெரும்பாலும் இவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கணும், இல்லைன்னா சொந்த தொழில் பண்ணணுங்க. ஏதோ ஒரு சிறிய குறுகிய காலம் ஒரு தொழிலை கத்துக்கிறதுக்கு வேணா இன்னொருத்தட்ட வேலை பார்க்கலாம். அப்போதும் கூட தனக்கு ஒரு இடத்துல முழு மரியாதையும் முழு சுதந்திரமும் ஒரு நம்பிக்கையும் இருந்தால் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. சும்மா காசு வருது, பணம் வருது, நமக்கு சொகுசு கிடைக்குது, மேலதிகாரி என்ன வேணா சொல்லிட்டு போறாரு, இல்லை பாஸ் என்ன வேணா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சகிச்சுக்கிட்டு அவர்களால் அங்கே இருக்க முடியாது. அடுத்து வேலை எப்போ கிடைக்குதோ பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நான் வந்து பசி பட்னியாக கூட இருக்கிறேன், இவங்கிட்ட நான் போட போட்ட முடியாது அப்படின்ற அந்த கர்வமும் கௌரவம் கம்பீரமும் தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைப்பாங்களே தவிர வேற எந்த சௌகரியங்களுக்காகவும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு தர மாட்டார்கள். அதனால ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஒன்று அரசு துறைகள் இருக்கணும், அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அரசியலில் இருக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொந்த தொழில் செஞ்சிடணும். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருங்க, ஆனா உங்களுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயம் கேட்கறது கூட சங்கடமா இருக்கும். அவர்கிட்ட போய் காசு கேட்டு அவர் காசு தர்றேன்னு சொல்லி 2 நாள் கழிச்சு தந்து இதுவே ஒரு மன உளைச்சலா இருக்கும். ஆமாவா இல்லைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ உங்களுடைய சூழலுக்கு ஏற்றபடி ஒரு சுயதொழில் பண்ணி நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. அப்போத்தாங்க உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த உங்களுடைய ஆன்மாவே உங்களை சந்தோஷப்படுத்தும். அப்பாடான் இருக்கும். 10 காசுனாலும் நான் சம்பாரிச்ச காசு 1000 ஒரு 2000 சம்பாதிக்கிறேங்க ஒரு டெய்லரிங் பண்ணி ஹாப்பிங்க அப்படின்னு இருக்கும். ஸோ தைரியமாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சுய தொழில் செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி உண்டுங்க. ஆனால் அதே சமயத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு யோகாவோ மெடிடேஷனோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். உங்கள் கோபம் கண்ணை மறைக்கும். கோபம் பல வெற்றி வாய்ப்புகளை நழுவ வச்சிரும். அதனால் உங்களுடைய ஆளுமை பண்பு பணமாக மாறணும். அதுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தணும். சிவனை வழிபடுங்க, சிவபெருமானை வழிபடுங்க, திருவண்ணாமலை போங்க, அண்ணாமலையை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு சிவன் வழிபாடு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுத்துரும். சிவனும் முருகனும் மிகப்பெரிய வெற்றியை இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. அதனால் நான் மேற்சொன்ன அந்த குணாதிசயங்களை நீங்கள் வளர்த்துக்கங்க. தவிர்க்க வேண்டிய அந்த குணத்தை தவிர்த்துடுங்க. உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைப்பிடிங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தூக்கம் அவ்வளோ ஈஸியாக வராது. நீங்கள் உஷ்ணமான பாடின்றனால நைட்டில் தூங்குறது சிரமம். ஆனால் ஓரளவுக்கு பிளான் பண்ணி அரை வயிறு சாப்பிட்டு ஓரளவுக்கு பசியோடு தூங்குங்க. தூக்கம் வரும், சீக்கிரமாக எந்திரிச்சிருவீங்க. டெய்லி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் மிகப்பெரிய வெற்றி. அதே போல் கோதுமை தீபம் போடுங்க. கோதுமை பண்டங்களை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. கோதுமை மாவை தானமாக கொடுங்க. கோதுமை உணவுகள் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக அந்த கோதுமை வந்து ஒரு சூரியனுக்கான ஒரு தானியம். அந்த தானியத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது செல்வ நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் உங்களுடைய பிறந்த கிழமை அப்படிங்கிறப்போ அன்றைக்கு மிக முக்கியமான வேலைகள்லாம் பண்ணுங்கள். அரசு துறைகளில் அன்றைக்கி லீவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் உள்ள அந்த சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றனால எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.